If you love hurricanes, daiquiris, and, well, any rum cocktail, listen up. Captain Morgan's about to shake things up like never before. We're talking Bourbon Street, New Orleans, home to legendary drinks and unforgettable moments. But what if we told you the most iconic cocktails here have one thing in common? Hint, it's not bourbon. That's right, it's rum. And Captain Morgan is bringing unforgettable fun to Bourbon Street in a way you won't want to miss. Get ready for something big as we gear up for Super Bowl 59. Make sure to keep your eyes on NOLA's most iconic street. Who knows, Bourbon Street might just need a new name. Stay tuned for clues and get ready for the most legendary adventure yet. Please drink responsibly. Captain Morgan Original Spice Rum, 35% alcohol by volume. Captain Morgan Rum Company, New York, New York. I want some change in life. இப்போ நான் இருக்கிற இந்த வீட்டில் இருந்து வேற எங்கேயாவது போகணும். இப்போ பார்க்கும் பேசும் ஆட்கள் கிட்ட இருந்து மாறி புது ஆட்களை சந்திக்கணும். இப்போ இருக்கும் இந்த ஆஃபீஸ் ஆர் ஜாப்லேருந்து வேற ஆஃபீஸ் ஆர் ஜாப்க்கு போகணும். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விடுபட்டு புது லைஃப் ஆர் லவ்வை தேடணும்னு நினைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த எபிசோட். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. மார்சல் ப்ரோஸ்ட்ன்ற ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தி ரியல் வாயேஜ் ஆஃப் டிஸ்கவரி கன்சிஸ்ட் not in seeking new landscapes but in having new eyes. இந்த கோட் வழக்கமாக உலகத்தை நம்ம பார்க்கும் பார்வையிலிருந்து, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மாறி, அல்லது நம்ம ஒரு ஃபில்டர் போட்டு சுற்றி இருக்கும் ஆட்களையும் சுச்சுவேஷனையும் பார்க்குறோம்ல, அதை தாண்டி நம்மளை கவனிக்க சொல்லுது. எப்படி இந்த ஒரு பர்சன் ஆர் இந்த சுச்சுவேஷனை விட்டு விலகி வேற ஒரு புது இடத்துக்கு ஒரு புது பர்சனை சந்திச்சா வாழ்க்கை மாறும்னு நினச்சி நம்ம எடுக்கும் முடிவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி விஷயங்களை பார்க்குறீங்க, ஆட்களை ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மாற்றி தான் பாருங்களேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுது. மாற்றினா என்னாகும், மாறாட்டி என்னாகும் பார்க்கலாமா? ஆத்விக்ன்ற ஒரு பர்சன் தான் இப்போ இருக்கிற ஊரில் இருந்து வெளியே போகணும். ரொம்ப வருஷமாக இதே ஊர்லேயே இதே ஜாப்லேயே இருக்கேன், ஐ ஃபீல் ஸ்டக் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாக இல்லை. எப்பயும் அந்த பார்ட்னர் கூட அடுத்த ஒரு ஆர்குமெண்ட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஏதாவது சேஞ்ச் வேணும்னு டிசைட் பண்ணி வேறு சிட்டிக்கு போகிறாரு. தட்ஸ் இட், I'll be free from everything that was holding me back. இப்போது நான் என்னவா இருக்கணும்னு எல்லாம் நினச்சேனோ அதுவாகவே வாழ போகிறேன்னு நினைக்கும் போது தான் ஒரு விஷயம் ஆத்விக் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார். என்னதான் புது சிட்டிக்கு வந்தாலும் திரும்ப ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குது, ஏன் இந்த ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, எல்லா ஆஃபீஸ் ஆட்களும் இப்படி தானா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனப்போ தான் சரி ஆஃபீஸ்னால் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு அதை சகிச்சுட்டே ஜாப் போனார். அதே நேரத்தில் நிறைய புதிய ஆட்களை சந்திக்க நேர்ந்தப்போ ஒரு பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எல்லாம் புதுசுன்றப்போ யார் என்ன எப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் நம்மளுக்கு இருக்கும்ல அந்த ரிலேஷன்ஷிப்பில். அது கொஞ்சம் மாதம் நல்லா இருந்துச்சுங்க. டு ஹிஸ் சர்ப்ரைஸ் தன்னோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்குமெண்ட்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மறுபடியுமா இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்படின்ற நேரத்தில் தான் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். சேஞ்ச் வேணும்னு டிசைட் பண்ணி எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறினா இன்டர்னல் மைண்ட் செட்டில் கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஐம் ஸ்டக், ஐ நீட் ஸ்பேஸ், ஐ நீட் டு கோ ஃபார் அ ட்ரிப். புது இடத்துக்கு போகணும், இந்த ஒரு இடத்துக்கு போகணும், நான் புது ஆட்களை சந்திக்க போகிறேன், இந்த ஒரு பர்சன் கிட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய சாய்ஸஸ் எடுக்கிறோம்ல. அந்த சாய்ஸஸ் எடுக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரீசனிங்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த காரணம் எல்லாமே உங்கள் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை வச்சு தான் யார் கூட பேசலாம், எப்படி பேசலாம், என்ன பேசுகிறோம், எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எது நமக்கு கோபம் உண்டாக்குது, எது நம்மளை அட்ராக்ட் பண்ணுதுன்னு முடிவு பண்ணுறோம். எந்த மாதிரியான ஊரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, புது ஜாப் தேடுறப்போ எந்த ஃபீல்டில் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை எந்த ஜாபை நீங்கள் ஹண்ட் பண்ணுறீங்க, புது ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கும் போது எந்த மாதிரி பர்சன் மேலே நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்க. சைக்கலாஜிக்கலி திஸ் இஸ் ஆர் காக்னிட்டிவ் பயஸ். எப்படி நம்ம எக்ஸிஸ்டிங் பிலீஃப் சிஸ்டம் வச்சு இன்ஃபர்மேஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த இன்டர்னல் டெசிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸஸ், அது எல்லாமே நம்ம வேல்யூஸ், பிலீஃப்ஸ், கேரக்டர், பிஹேவியர், நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பேஸ் பண்ணது. அதை மாற்றாமல் நம்ம எவ்வளோ தூரம் பயணித்தாலும் எந்த புது பர்சனை பார்த்தாலும் திரும்ப ஒரு லூப்குள்ளே சிக்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ வி ஆர் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சூஸிங் ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், பீப்புள் அண்ட் பிளேசஸ். பாஸ்டில் சூஸ் பண்ண அதே மாதிரி என்வாயன்மெண்ட் உள்ள ஊரை சூஸ் பண்ணுவோம், ஜாபை சூஸ் பண்ணுவோம், கொலீக்ஸில் ஃப்ரெண்ட்ஸாக யார் கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம அதை வச்சு தான் சூஸ் பண்ணுவோம்.
பாஸ்டில் இப்படியெல்லாம் ஒரு பர்சன் இருந்தால் நான் அந்த பர்சன் மேலே அட்ராக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லும் விஷயத்த அப்படியே புது பர்சன் கிட்ட தேடுவோம். மேட்ச் ஆச்சுன்னா வாவ், புது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொண்டாடுவோம். பட் you're actually attracted to the same person in different physical body. Eventually, no matter where you Adik went, he was still carrying the same mindset through which he saw the people, the new place. சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எனக்கு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ரொட்டீனாக பண்ணும் ஜாப் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதே மாதிரியான ஜாப் தான் சூஸ் பண்ணுவாங்க. டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கும் பர்சன் மேலேயே போய் லவ்ல விழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்களா என்ன? ஏன் திரும்ப திரும்ப எங்கே போனாலும் அடி வாங்குறீங்க? ஹார்டஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதுசு அப்படின்னு நினச்சி புது இடம், புது ஜாப், புது பர்சன், இங்கே இவங்க கூட என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அப்போது அந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் ஆர் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அப்படி அந்த பொட்டென்ஷியல் லைஃப் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட மேட்ச் ஆகலைன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் மாதிரி தெரியும். திரும்பவும் அதே மாதிரி விஷயங்களா, why is that happening அப்படின்னு இருக்கும். திரும்ப வலிக்கும். இங்கே தாங்க real voyage of discovery consists not in seeking new landscapes but in having new eyesன்றதுக்கு அர்த்தம் புரியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க செல்ஃப் டிஸ்கவரி பண்ணணுன்னா ட்ராவல் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் புது இடம், புது பீப்புள் டசன்ட் நோ யோர் ஹிஸ்ட்ரி. அதனால நீ முன்னாடி இப்படி தான் இருந்த, இப்பயே மாறிட்ட அப்படின்னு குவெஸ்டின் பண்ண மாட்டாங்க. அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீ இப்படிப்பட்ட பர்சன் தானே அப்படின்னு ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி ஒரு ஃபில்டர் மூலமாக உங்களை பார்க்கவோ உங்களை ஜட்ஜ் பண்ணவோ முடியாது. ஸோ நீங்கள் என்னவா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் தி மொமெண்ட் யூ டிசைட் டு சேஞ்ச். வேறு ஊருக்கு போகணும், வேறு பர்சனை மீட் பண்ணுன்றதுலாம் அதுக்கப்புறம் வர டெசிஷன்ஸ் தாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், சோஷியல் ஆன்சைட்டியை மாற்றி நல்ல தைரியமாக பேச போகிறேன், பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாது, இஷ்டம் இல்லைனா நோ நாட் இன்ட்ரெஸ்டட்னு தயங்காமல் கைண்டாக சொல்லிவிடுவேன். யூ ஸ்டார்ட் டு சேஞ்ச் யோர் செல்ஃப். அதில் தான் நல்ல வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸையும் லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்புறம் நீங்கள் ஒரு புது பிளேஸ் போகும்போது, புது ஆட்களை மீட் பண்ணும்போது ஈஸிலி அந்த என்வாயன்மெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியும். இப்படியும் ஒரு விஷயம் இருக்கா, இந்த மாதிரியும் ஒரு பர்சன்னால் இந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ண முடியுமா, இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்களான்னு கவனிக்க ஆரம்பிப்போம். We will be so open to those new circumstances and new people. அவங்களோட லைஃப் ஸ்டைல், பிஹேவியர், பிலீஃப்ஸை பார்க்க ஆரம்பிப்போம். இந்த புது நாலேஜ்லேருந்து எது நம்ம ட்ரை பண்ணலாம், எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எது நம்மளை இம்ப்ரூவ் பண்ண கைட் பண்ணுது, க்ரோ பண்ண புஷ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் யூ ஹாவ் தி சேஞ்ச் இன்டர்னலி, உலகத்தை பார்க்கும் பார்வையும் மாறும். உங்களுக்காக நீங்கள் சூஸ் பண்ணும் விஷயங்கள் மாறும். எதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த டெசிஷனை எடுக்கலான்னு நினைப்போம். That is how you break the cycle, changing our internal landscape. அதுக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் முக்கியங்க. ஜாப், பிளேஸ், பர்சன், சிச்சுவேஷன் எல்லாம் எக்ஸ்டர்னல் தான். அந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ் நமக்கு ஏதோ வகையான இன்டர்னல் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்போது அது என்ன, ஏன் நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம், என்னவா இருந்திருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் will help us heal our past wounds and shift our mindset. Finally, ஃப்ரீடம்ன்றது எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ்னால மட்டும் வந்துடாதுங்க. இன்டர்னலி ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போடணும் அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் சேஞ்சிங் த லென்ஸ் த்ரூ விச் யூ see the world. அப்போ தான் உண்மையான மாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நடக்கும். ஸோ சேஞ்ச் யோர் இன்டர்னல் லேண்ட்ஸ்கேப். இந்த எபிசோட்லேருந்து ஒரு சின்ன நல்ல தோட்டங்களுக்கு கிடச்சிருந்தா கூட ஐம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.